எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல இந்த ஆஃபர் சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த தீபாவளி ஆஃபர் வந்து இந்த மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இப்ப தீபாவளிக்கு நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். இன்னைக்கு கூட சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வாய்ஸ் கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க. வெயிட் லாஸ் ஆயிருக்கு, பிளஸ் அவங்களுக்கு பீரியட் ப்ராப்ளம் வந்து சரியாயிருக்கு. இன்னொன்னு வந்து அவங்க வெயிட் லாஸ் பவுடர் வெயிட் லாஸ் ஆனவொன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு திருப்பி வெயிட் கெயின் ஆகலையாம். ஸோ இதை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ வெயிட் லாஸ் பவுடர் பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் வச்சு பண்றதுனால அது வந்து சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு வெயிட் லாஸ் பண்றதோட சேர்த்து. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சாப்பிடுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா பேசாம வீட்டுல சமைச்ச சோத்தையா போட்டு சாப்பிட்டுருவோம். இப்படிதான் நம்ம அதிகமா வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து அதிகமான விஷயங்கள் வந்து இதுதான் தடையா இருக்கிறது. நம்மளுக்குன்னு என்னத்தை தனியா செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே சாப்பிட்டுருவோம். ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அப்புறம் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து டீ காஃபிக்கு பதில் பிளஸ் லஞ்ச், இது எல்லாமே ஒரு காம்போவா நம்ம வந்து 2.5 கிலோ வரும். இந்த 2.5 கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 to 24 நாள் வரைக்கும் வந்துடும். முக்காவாசி மாசம் வந்துடும். இதை வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணுமோ அது வரைக்கும் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்ல வரும். கொரியர் சார்ஜ் கிடையாது. நீங்க வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வரும். இப்போ தீபாவளி ஆஃபருக்கு வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எங்க இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். இப்போ நாங்க தீபாவளிக்கு என்ன ஷாப்பிங் பண்ணோம்னு சொல்லி காட்டட்டுமா? இந்த பாருங்களேன், ஒரு விஷயத்த பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கும். நானும் எடுத்துருவேன். எடுத்ததுக்கு அப்புறம் நினைப்பேன் இதை நான் எப்ப கட்டுறது. நான் டெய்லி பாத்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் இல்ல இந்த மாதிரி ட்ரெஸ், லாங் ட்ரெஸ் இந்த மாதிரி தான் போறேன், லாங் கவுன் இந்த மாதிரி. ஆனா புடவைய பார்த்தா எனக்கு ஆசையா இருக்குது. மகி பாத்தீங்கன்னா ஒரு சாரீ காமிச்சு, அந்த சாரீ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கு மேல வருது. அந்த சாரியை காமிச்சு இது சூப்பரா இருக்குப்பா, எடுத்துக்கன்னாரு. நான் சொன்னேன் இவ்வளோ காசு போட்டு நான் ஒரு சாரியை எடுத்து என்னைக்காவது ஒரு நாள் கட்டுறதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நீ சாரி எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி கம்மி ரேட்ல 350 ரூபாய், 315 ரூபாய், அப்புறம் 450 ரூபாய் நினைக்கிறேன், அப்படிதான் எடுத்திருக்கேன். அப்புறம் 750 ரூபாய் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஆனா இவா இருக்கான் பாருங்க, நானே இப்ப காட்டும் போதுதான் பார்த்தேன், டேய் என்னடா எனக்கு தெரியாம இவ்வளவு எடுத்திருக்க நீ, எனக்கு தெரியாம இல்ல, எனக்கு வந்து அன்னைக்கு எடுத்தானே தோணவே இல்லை. ஏன்னா இவர் வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது, எனக்காக செலவு பண்றது பண்ணுவாரு, அவருக்காக செலவு பண்ணிக்க மாட்டாரு. எப்பயும் பழசப்பட்டதே போட்டு பழகிட்டேனா, இப்ப காட்டுவோம் பழசப்பட்டதெல்லாம். சோ இவர் பாத்தீங்கன்னா சரி நம்மளுடைய புருஷனா வேலை பாக்குறோம் நம்ம தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி தீபாவளி போனஸா எதாவது செய்யலாம் சொல்ற மாதிரி நானும் அப்படிதான். ரொம்ப காஸ்ட்லியா ஷர்ட் பேண்ட்ல அப்படிலாம் எடுக்க மாட்டோம். 2000 ரூபாய்க்கு வந்து 2 ஷர்ட் 2 பேண்ட் எடுத்துரும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப நான் அதுல 2 சட்டை காஸ்ட்லி ஷர்ட் வச்சுக்குவேன். ரொம்ப முக்கியமான டயத்துல 5 சட்டை 1200 ரூபாய் எடுத்தோம். 5 சட்டை அது வந்து ரோட்லயே தம்பிங்க போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதனால இந்த மாதிரி தான் எடுப்போம். ஒரு சட்டையை வந்து 1500 ரூபாய் போட்டு எடுக்கிறதுக்கு 5 சட்டை 1200 அப்படி ஒரு சட்டை 2500 ரூபாய் சட்டையை வச்சிருக்கேன். அன்னைக்கு நான் கூட போகல. கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லப்பா, யாராவது வந்தா யாரு காருன்னு கேட்பாங்க, கார்ல கோடு போட்டுருவாங்க. இந்த வேலை எல்லாம் சொல்லி என்னைய வந்து கார்ல உட்கார வச்சுட்டு இவன் மட்டும் மாடிக்கு போனான். நல்லவனா தான் வருவான்னு நினைச்சான். நான் வரும்போது அந்த சட்டையை எடுத்துட்டு நான் நினைச்சே பார்க்கல. சரி ஓகே அப்படின்னு விட்டு இதோட குடும்பம் இன்னொரு கடையில போயிட்டு நாங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். 15000 பில்லு. வீட்டுல வந்து அபி எண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன எடுத்த ட்ரெஸ் பார்த்தா 7000 8000. ஒரு டயத்துல நம்ம வந்து அது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நம்ம எடுத்தது. ஒரு சட்டை 4800 ரூபாய் போட்டிருக்கேன். நானும் கவனிக்காம வந்திருக்கேன். அவரும் கவனிக்கல, நானும் அங்க கவனிக்கல. ஏன்னா அந்த சட்டை அவ்வளவு குவாலிட்டி ஒன்றும் இல்ல. நான் அவ்வளவு காசா இருக்க போகுது எடுத்துக்க மாச்சான ரேட்டை பார்க்கல, பில்ல போட்டாச்சு. இங்க வந்து பார்த்தா அவ்வளவு ரேட்டு. இவர்கிட்ட நான் காமிச்சிட்டு என்னடா மச்சான் ஒரு சட்டையோட இவ்வளவு காஸ்ட்லியா எடுத்திருக்கேன்னு. இவர் எப்பா சத்தியமான ரேட்டை பார்க்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லி மறுநாளே போய் பாத்தீங்கன்னா மாத்திட்டு நாங்க வேற எடுத்துட்டு வந்தோம். சட்டை எடுக்கல, எனக்கு அப்ப ஏதோ எடுத்து கொடுத்தாரு. இப்ப வந்து ஷாப்பிங் வந்து நாங்க இங்க எப்பயும் நாங்க கிளம்புனா நேரா வேலை பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பட்டுக்கோட்டை சரியான கூட்டமா இருக்குது, செம கூட்டமா இருக்கு. ரோடு கூட்டமா இருக்குன்றத விட கடைகளும் கூட்டமா இருக்குது. நம்ம போய் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து அப்படி போறதை விட எனக்கு வீட்டு பக்கத்துல வந்து இங்க வேலன் பார்க் இருக்கு. இன்னொன்னு வந்து கார் பார்க்கிங் பட்டுக்கோட்டையில ரொம்ப ரிஸ்க். நான் எங்க 2 கிலோமீட்டர் தாண்டி விட்டுவிட்டு நான் நடந்து வந்து திருப்பி போய் காரை பார்க்கும்போது போன வாட்டி காரை இடிச்சு வச்சுட்டாங்க.
கோடு போட்டுறாங்க, இடிச்சு போடுறாங்க. நம்ம அதனால இங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினதுரா, யாரும் வாங்கி கொடுக்கல, நாங்க வாங்கினது, ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இருக்குது. இங்க வேளாண் கிட்ட போயிட்டோம்னா இங்க பெரிய கார் பார்க்கிங் இருக்கு, விட்ட மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை கார் வேணாலும் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆமா, சாப்பிடறதுக்கு வெளியில ஹோட்டல் இருக்கு, இவங்க வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு பாங்க, உள்ள போயிட்டு நான் முக்கியம். எங்க போனாலும் பாத்தீங்கன்னா அந்த நான் நினைப்பேன், இது வந்து தப்பெல்லாம் கிடையாது சரிங்களா, இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்றோமா, அது நான் நினைப்பேன். ஏன்னா வந்து ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், பட் எக்ஸ்ட்ரா இது மாதிரி வாழ்க்கையில வந்து சில இதெல்லாம் இருக்கலாம், என்ஜாய்மெண்ட்லான்ற மாதிரி எங்களுக்கு வந்து இங்க சுத்தி பார்க்கறதுக்கு இடமே கிடையாது. அப்ப எங்களோட ஃபர்ஸ்ட் மைண்டு ஒரே டென்ஷனா இருக்குப்பா, சரி வா போய் சாப்பிடுவோம், சாப்பிடுறது மட்டும் தான் பொழப்பா இருக்குது, எங்களுக்கு சுத்தி பார்க்க இடம் இல்லைல்ல, அதனால சரி. இது வேளாண் பார்க்ல எடுத்தது. ஆமா, இது பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்ச நாளா என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. இதோட பிளவுஸ் காட்டுறேன். ஏன்னா நான் வந்து கல்யாணி காட்டன் மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்கு உடம்புக்கு, அதை கட்டுறதுக்கு அது மட்டும்தான் நம்மளுக்கு ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். பட் இந்த துணியை வந்து நான் பார்த்த உடனே செம்மையா இருக்குல்ல, இதுவும் கட்டுறதுக்கு வந்து ரிலாக்ஸா இருக்குது, வெயிட்டா இல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இதை எடுத்தேன். இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு தெரியுமா, 400 ரூபாயோ 425 ரூபாயோ அவ்வளவுதான். அதனால ஆனா எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது, சாரியோடைய கலரு, அந்த மெட்டீரியல் எல்லாமே. அதனால முந்தானை பாத்தீங்கன்னா இதுதான், இந்த முந்தானையில வந்து இந்த மாதிரி இது வச்சிருக்கு, டெசல்ஸ். அப்ப வந்து சுங்கு கொஞ்சம் சொல்லி பழக்கமே போச்சு. சோ இதை வருங்க இந்த மாதிரி. அப்ப அப்படின்னா அப்போ உனக்கு 60 வயசு இருக்கு அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க, நான் இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதானே டெசல்ஸ் இதெல்லாம் வந்து வருது. இது வாஷ் பண்ணும்போது இது சாரி வந்து இதாகும். ஆமா, இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதை வாஷ் பண்ண உடனே அந்த துணியுடைய இது பாத்தீங்கன்னா நெருக்கமா ஆகிட்டு திக்கா இருக்கும்னு சொன்னாங்க. இதோட மச்சான், இதோடைய ஜாக்கெட் பாத்தீங்கன்னா இந்த இது நான் ஏற்கனவே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த வாட்டி அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டேன். இது பாத்தீங்கன்னா இதுதான் ஜாக்கெட். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கர்நாடகாத்தான்ல எடுத்த புடவைக்கு வந்து அவங்க கொடுத்த ஐடியா படி வேற துணி எடுத்து தச்சுட்டு அதுல இருக்கிறத தைக்காம, ஆனா அதுல இருக்கிறதே தச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அதனால இதுல இருக்கிறத மட்டும் தான் தைப்பேன். என்னன்னா வர புடவை வந்து கொஞ்சம் சின்னதா கொடுத்துடுறாங்க, அதுக்கு நம்ம துணி தான் உள்ள வச்சு அடிக்கிற போல இருக்கு. இந்த சாரியும் பாத்தீங்கன்னா இந்த லெனின் மெட்டீரியல். இது பாத்தீங்கன்னா முந்தானையில வந்து பீகாக். ஆமா, இந்த பாருங்களேன் அழகா 2 மயில் இருக்கு. இது வந்து நம்ம சிங்கிளா விட்டா நல்லா இருக்கும், ஆனா சிங்கிளா விட்டா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்குது. அதனால இதை வந்து ப்ளீட் வச்சுதான் கட்டி ஆகணும். பட் இதோடைய கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னன்னா நார்மலா ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்து கட்டினா நம்ம இன்னும் ஷார்ட்டா தெரியுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. பட் நேத்து இவர் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பேட்டர்ன் போட்டாலும் ஷார்ட்டா தான் இருப்பேன், அதெல்லாம் அப்படிலாம் தெரிய மாட்டேன், எடுத்து கட்டி இது ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. அதனால நான் இது எடுத்தேன். இது பாத்தீங்கன்னா 315 ரூபாய். நான் எடுத்த சாரியோட ரேட்லாம் பாத்தீங்கன்னா 315. இது பாத்தீங்கன்னா இது வந்து கல்யாணி காட்டன், எங்க மாமியாருக்கும் கல்யாணி காட்டன் தான் எடுத்தோம். இந்த சாரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கல்யாணி காட்டன் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் எனக்கு இந்த மாம்பழ கலரும் சிகப்பு கலர்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இதை எடுத்தேன். இதுவும் பாத்தீங்கன்னா இப்ப ஆன்லைன்ல எல்லாம் பார்க்கும்போது வந்து எவ்வளவு போட்டிருக்குன்னா 1500 ரூபாய், அதுவும் ஆஃபர்ல அப்படின்னு போட்டிருக்குது. பட் இதை நான் எடுத்தது பாத்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு தான் நான் எடுத்தேன். இதோடைய முந்தானை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் நல்லா அழகா இருக்குது. இந்த கலரே பாத்தீங்கன்னா இங்க இருங்களேன், மாம்பழ கலர் இது இந்த முந்தானை. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்குது. இதுக்கு ஜாக்கெட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரெட்லயே கொடுத்துருக்காங்க. இத்தனை வாட்டி நான் கடையிலே கொடுத்து தச்சுட்டேன். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா லைனிங்கோட சேர்த்து ஒரு ஜாக்கெட்டுக்கு 300 ரூபாய் வருது. அதனால நான் இப்ப இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன்னா எடுத்த எந்த சாரியுமே நான் கடையில கொடுக்கவே இல்லை. 300 ரூபாய் 3 ஜாக்கெட்டுக்கு நான் 900 கொடுக்கணும், அதனால நான் வீட்லயே தச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இந்த ஷேப்லெஸ் கட் இருக்குல்ல, அது இத்தனை நாள் இதை வந்து நான் லெகிங்ஸ்ல நானே தச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஆனா லெகிங்ஸ்ல தான் மேக்ஸிமம் இந்த ஷேப் வரைக்கும் நான் தச்சுக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இது இந்த சைடு என்னோடது முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்க மை ப்ரூஸ். பிரிக்காத பிரிக்காம அப்படியே காட்டு, பிரிக்காம நீ எப்படி பிரிக்காம போட்டுருக்கீங்க, பிரிக்காதீங்க துவைக்காதீங்க. இது பாத்தீங்கன்னா மகியுடைய பேண்ட். இந்த பேண்ட் நான் தான் எடுக்க சொன்னேன், சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா மகி பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் போட்டே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, ஜீன்ஸ் போட மாட்டாரு, ஷார்ட்ஸ் கூட ஜீன்ஸ் போட மாட்டாரு மனுஷன். அந்த பாருங்க இதுவும் அவருக்கு தான் எடுத்தது, சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 2 சட்டையை பார்த்து இந்த ஒரு பேண்ட்டை பார்த்தா பக்கம் ஆகி போச்சு, ஏன்னா இதை எப்படா எடுத்துட்டு. இது வந்து கருப்பு கலர் ஷர்ட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்னல அந்த 5 சட்டை அந்த லிஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஒயிட் ஒரு பிளாக். அடுத்து பாத்தீங்கன்னா பிரிக்க வேண்டாம் சட்டையை, திருப்பி அதே மாதிரி படிக்க தெரியாது. அடுத்து பாத்தீங்கன்னா இது எப்ப எடுத்தானே தெரியல, இதோ என் கூட தான் எடுத்துருப்பாரு, பட் எப்ப எடுத்ததுன்னு தெரியல இந்த பேண்ட். அடுத்தது வந்து மொத்தத்துல தீபாவளிக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ட்ரெஸ் போடலாம். பட் இதெல்லாம் இது பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இது வந்து ப்ளூ கலர், இது வந்து கருப்பு மாதிரி தெரியுதுல ப்ளூ கலர்.
அடுத்து வந்து பிஸ்தா கலர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன கலர்? சைனீஸ் காலரா. இந்த சைனீஸ் காலர் வந்து 2 எடுத்திருக்காரு. அடுத்து எங்கடா மச்சான்? ஒயிட். இந்த ஒயிட்லயே பாத்தீங்கன்னா சைனீஸ் காலர் இதுதான் எடுத்திருக்காரு. ஏன் நாக்கா ஒயிட் ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அடுத்து வந்து ஒரு சாக்ஸ். இந்த சாக்ஸ் அவரும் போட்டுப்பாரு, நானும் போட்டுப்பேன். நான் போட மாட்டேன். ஸோ இந்த காமனான ஒரு சைஸ்ல இருக்கு. அடுத்து எங்க லட்டுக்குட்டிக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எங்கடா எங்க லட்டுக்குட்டிக்கு வந்து இந்த ஷர்ட், இந்த ஒயிட். ஆனா குழந்தைங்களுக்கு வந்து ஒயிட் நான் எடுக்கவே மாட்டேன், எனக்கு பயம். மிஷின்ல போட்டாலும் அழுக்கு போகாது, நம்ம தான் மாங்குன்னு தேய்க்கணும். ஆனா காரண்யா ஆசைப்பட்டு இதை தான் எடுத்துச்சு, சரி ஓகேன்னு விட்டுட்டேன். இந்த ஷர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜீன் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கு, அவ ஹிப் சைஸுக்கும் அந்த ஹைட்டுக்கும் இங்க இருக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கீழே மட்டும் அந்த பிள்ளைக்கு சரி பண்ணி தச்சு கொடுத்துருவேன். இந்த ப்ளூ கலர் ஜீன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஃப்ராக். இங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இதை தான் நான் தீபாவளி அன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோ, பட் ஸ்கூலுக்கு வந்து தீபாவளி ட்ரெஸ் போட்டு வர சொல்லுவாங்களா, அதுக்கு இதை போட்டுக்கன்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, இது ரொம்ப அழகா இருந்துச்சு. நேற்று அவ போட்டு காமிச்சா, அவளுக்கு சூப்பரா இருந்துச்சு. இந்த துணியும் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்குது, ஜிகு ஜிகுன்னு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. ஸோ இந்த இது வந்து பாப்பாக்கு எடுத்தது. அடுத்து நம்ம மாண்டியா இருக்கு. ஆமா, நான் அவருக்கு மட்டும் தான் ஒரே ஒரு ட்ரெஸ். மனுஷன் டென்ஷனே ஆகல, ஓகேம்மா பரவாயில்லம்மா அப்படின்ட்டான். ஆமா, ஆம்பளை பிள்ளைங்களாம் அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து தம்பி குட்டிக்கு தான். இது வந்து பிரவுன் கலர்ல இந்த பேண்ட். இதோடைய ஷர்ட் வந்து இதோ இப்படி இருக்கு. ஆனா நான் தம்பிக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசை எனக்கு. எதுக்கு அப்படின்னா, தம்பி பாத்தீங்கன்னா பாப்பா அளவு கூட அவன் ஒழுங்கா வச்சுக்க மாட்டான் ட்ரெஸ்ஸை. பெயிண்ட் அடிக்கிறது, ஸ்கெட்ச் அடிக்கிறது எல்லாத்தையும் கிறுக்கி வச்சு ட்ரெஸ் வீணாச்சிடும். அதனால இந்த வந்து கோட் மாதிரி வருது, உள்ளுக்குள்ள ஷர்ட். வேணும்னா ஷர்ட் மட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இதை தூக்கி மேல போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவ்வளவுதான் ட்ரெஸ். இதெல்லாம் நான் தச்சு தீபாவளி கட்டுவேன்றீங்க, தீபாவளிக்கு அப்புறம் தான் தைக்கவே ஆரம்பிக்க போறேன். தீபாவளி அன்னைக்கு எப்போ நைட்டியை போட்டு பட்டாசை போட வேண்டியதுதான். என்னன்னா இன்னையிலேருந்து லீவ் விட்டுருப்பாங்க, குழந்தைங்கள வெடி வெடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, பார்த்து வெடி வெடிங்க ஓகேங்களா. அதே மாதிரி தீபாவளி நேரத்தில் ஆயில் வீட்டில் தான் செய்கிற முறுக்கு, அது சரி பிள்ளைங்களுக்கு நிறைய கொடுத்துறாதீங்க ஆயில் ஐட்டம். எண்ணெய் சட்டி வச்சே ஆகணும் அப்படின்னு என் மாமியார் சொன்னாங்க. நம்ம இன்னும் பொறுமையா அதிர்ஷ்டம் சுட முடியாது, எண்ணெய் சட்டி தானே வைக்கணும், வச்சு ஆளுக்கு ஒரு அப்பளத்தை பொறிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஷாப்பிங் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே பக்கத்தில் வேலை பார்க்கில் தான் பண்ணோம். வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஆமா, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இங்க வேலை பார்க்கல வந்து எல்லாமே கிடைக்கும். A to Z எல்லாமே இருக்கு, மளிகை பொருட்கள் தவிர மத்த எல்லாமே இருக்கு. சோ நீங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்க வாங்கிக்கலாம், கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதை வந்து தனியா ஒரு வீடியோ போட்டா இழுத்துட்டு போகும், அதுக்காக சொல்லிடுறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, இப்படி வந்து தீபாவளி அப்ப வீடெல்லாம் கிளீன் பண்ண முடியல, ஏன்னா லீவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கிட்டத்துல தான் விடுறாங்க, அதனால வீடு ஃபுல்லா கிளீன் பண்றதுக்குலாம் டைம் இல்லை, அது எதுவும் குத்தமாயிருமா அதுவா இதுவெல்லாம் கேட்டிருந்தீங்க. அப்படி எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இந்த மாதிரி குழப்பத்துல, ஏன்னா இந்த மாதிரி பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆயிக்கிறோம். நம்ம வீட்லயே இருந்த டயத்துல பாத்தீங்கன்னா வீட்டு வேலைகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்த டயத்துல இது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். பட் இப்ப பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுறாங்க, ஒய்ஃபும் வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தைங்களை இப்ப சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை பாத்துக்கிற இடத்துல விட்டுட்டு கூட வேலைக்கு போறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா இந்த டென்ஷனையும் போட்டுக்காதீங்க, அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு கிடைச்ச லீவை வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. அன்னைக்கு முடிஞ்சா வீட்டுல சமைங்க, இல்ல நான் டெய்லியும் வீட்டுல சமைச்சுதான் சாப்பிட்றேன்னா தயவு செய்து வெளியில போய் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி நல்ல ஃபுட்டா பார்த்து சாப்பிடுங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க, அதை நம்ம கிளீன் பண்ணலையே அதனால வந்து மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ள வரமாட்டாங்களோ, இதை நம்ம பண்ணலையே, கடவுள் உள்ள இருக்கிற கடவுள் எழுந்து வெளில போயிடுவாரோ, இதெல்லாம் நீங்க வந்து நினைக்காதீங்க. கிடைக்கிற நேரத்தை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வந்து அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு வந்து நம்ம இப்ப பாருங்க, நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறோம் செய்யறோம், இது செய்ய முடியாத குழந்தைகள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது எதனா ஒரு உதவி பண்ணாவே கடவுள் தானா வீட்டுல வந்து உட்காருவார். அதனால இதை போட்டு நீங்க குழப்பிக்காதீங்க. வீடு கிளீன் பண்ண முடியலையா, சாமி ரூம் கிளீன் பண்ணுங்க, ஒரு விளக்கேத்துங்க, சாமியை கும்பிடுங்க, எப்பயோ துணையா இருங்கப்பான்னு லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் எப்பவுமே சொல்றது. இப்போ நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டைம்ல நிறைய செய்ய முடிஞ்சது, பட் இப்போ என்னால வந்து அவ்வளவா செய்ய முடியல. நான் கடவுள்கிட்ட நம்ம பேசணும், நம்ம அம்மா அப்பா நம்மளுடைய முன்னோர்கள் தான் அவங்க எல்லாருமே, அதனால அவங்க கோச்சுக்கெல்லாம் மாட்டாங்க. இதை போட்டு நீங்க டென்ஷன் ஆகிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க, பட்டாசு பார்த்து வெடிங்கன்னா பட்டாசை பார்த்துக்கிட்டே வெடிக்க கூடாது, வச்சுட்டு ஓடியே போயிடணும் தள்ளி. ஓகேங்களா, குழந்தைகளெல்லாம் சேஃபா பாத்துக்கோங்க. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட நாகாஸ் ஒன்லைன் நேச்சர்ல இந்த தீபாவளி ஆஃபர் இந்த மாசம் 22 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு, இந்த துணியெல்லாம் எடுத்ததுக்கு ஏற்கனவே ஒரு சம்பளம் வாங்கிட்டு வந்த துணி எடுத்துட்டு அதை நான்
எப்பவுமே பாத்தீங்கன்னா ரெட்டையா தான் வாங்குவேன். பட் நம்ம ஒரு வாட்டி துணி எடுத்து ஒரு சம்பளம் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்ப நான் அளவா தான் எடுத்தேன். இப்ப போய் பாத்தீங்கன்னா ஜோடியா இன்னொரு சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லா இடத்துலயும் ஆஃபர். இப்ப வேலன் பார்க்லயும் பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற துணிக்கு ஏத்த மாதிரி ஆஃபருக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. அது 2 ஜோடியா சேர்த்த உடனேதான் அப்பா அப்படின்னு இருந்தது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த தீபாவளி வீடியோ பார்க்கலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.